சிக்கன் குஞ்ச சிந்தாமணி சிந்தாமணி பாப்பம் சிக்கன் சிந்தாமணியை என்ன சொல்லுங்க நீயே சொல்லு கொஞ்சம் நான் சொன்னா சொல்லுவாங்க முயற்சி அடிச்சு விட்றாரு படித்த காலத்தில் நாங்கள் கஷ்டத்தில் இருந்து வந்தாங்கல்ல நாங்கள் உங்களோட குடும்ப பின்னணி வசதியான பின்னணி எல்லாம் இல்லை மல்லாய் மத்திய கல்லூரியில் படிக்கும்போது எங்களோட ஒரு சொந்தக்கார அக்கா அவரால் அந்த இன்டர்வல் விடுவாங்க தானே இடவேளை டைம் அந்த கேண்டீன் அடியில் போயிருப்போம் அவள் ஒரு போண்டா வாங்கி தருவான்னு அதெல்லாம் ஒரு சாப்பிட்றேன் அது ஈழத்தில் ஒரு பெரிய தொழிலதிபரோட சாப்பிட்றதுக்கு பெருமையாக இருக்குது. அதோட என்னுடைய பள்ளி நண்பன் ஒரு தொழிலதிபராக இருக்கிறான், அதுவும் எனக்கு பெருமை. நாங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சாப்பிடுவோம். இவையிட்ட வந்து உப்புன்ற லெவல் குறைவாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே சல்ரோகம் ப்ரெஷர் எல்லாத்தையும் வயதுக்கு வாங்குறாங்கல்லே, உப்பு லெவல் மட்டும்தான் குறைவாக இருக்குது, மற்றபடி சுபர் நல்லா இருக்குது. இங்கே அதுக்கப்புறம் 2வது தடவையாக இந்த மீன் புளிச்சல் வந்து சிங்கப்பூரில் சாப்பிட்றேன். வாழையில் நல்லா மொறுண்டு பொரிஞ்சு ஆவி பறக்குது. கேட்டியகளி உதுவும் ஒரு கதையுண்டு. சிங்கப்பூருக்கு வந்து ஜெகஜோதியா முதல் நாளே ஜூனியர் கூப்பண்ணா அவர் என்ற நண்பரால் அவர் யூகே வந்த இடத்துல என்னோட பழக்கமாகி நண்பர். அப்போ முதலாக நண்பர்கிட்ட கடை இந்த சாப்பாட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குது, டேஸ்டாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது எங்கே இருக்குண்டா சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியான்ற இடத்துல இந்த முஸ்தபான்ற பெரிய ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. அந்த முஸ்தபாவுக்கு பக்கத்தில் நீங்கள் கூகுளில் போய் ஜூனியர் கூப்பண்ணான்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வரும். வாங்கோ உள்ளுக்கு போவோம். இங்கே வாசலில் ஒரு அண்ணா ஒரு ஆள் நிற்கிறார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன பேர் கூட? அருண். அருண், எந்த ஊர்? நெய்வேலி. நெய்வேலி, தமிழ்நாடு. தமிழ்நாடு நெய்வேலியிலேருந்து வந்து சிங்கப்பூரில் அண்ணன் வேலை செய்கிறார். எவ்வளோ காலம் பேசுகிறீங்க இங்கே? இப்போ 2 months ஆகுது. 2 months என்ன பிராசன்? ஓகே, நல்லவரா? முதலாளி நல்லவரா? ரொம்ப நல்லவரா? உண்மையாவா? அமைதியானவர். நாங்கள் ஒரு காணொலி செய்ய வந்தாங்க. நண்பர் வந்து ஒரே ஃபோனில் நிற்கிறார். தயவு செய்து இந்த ஃபோனை வச்சு போட்டு எல்லாம் ஓஃப் பண்ணி சுருட்டி வச்சு போட்டு நட்புக்கு மரியாதை விடுங்க. உங்களை 98ஆம் ஆண்டில் வேறு பிரிஞ்ச நான் இப்போ தான் வந்து மீண்டு பார்த்துருக்குறோம். நட்பில் கணக்கு இருக்குது. ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் சிலோனில். நிறைய விஷயங்கள் நண்பன் சம்மந்தமாக எடுப்போம். நண்பன் நீங்கள் இருங்கோ, நாங்கள் உள்ளுக்கு போய் இது பட்டுனா பார்த்துனா. வணக்கம் பிராசண்ணா. நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சிங்கப்பூர் அண்ணா. அந்த மாதிரி லண்டனில் பார்த்தது சிறப்புண்ணா. லண்டனில் பார்த்து வந்துட்டீங்க. தீபாவளி வந்து இங்கே கொண்டாட போய் சொன்னீங்க என்கிட்ட. தீபாவளிக்காகவே வந்த நான். ஏனண்டா சிங்கப்பூரில் தீபாவளி ஜெகஜோதியாக இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொன்னான் சிங்கப்பூருக்கு வருவன். அதுவும் சரியான டைமில் தீபாவளிக்கு வந்திருக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். உங்களோட கடை சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாண்ணா, நீங்கள் தர போகிறீங்க. ஆனால் குறை இருந்தால் குறை சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்லணும், குறை தான் முக்கியம். நீங்கள் குறையா தர மாட்டீங்கன்னு தான் சொல்கிறேன். சிறப்பாக குறை சொன்னால் ரொம்ப நன்றி. எப்படி லண்டன் நான் வந்தாப்புல எப்படி போச்சு லைஃப்? ஓகேயா? சூப்பர். நீங்கள் வந்து எப்போ வாரீங்க லண்டனுக்கு? நீங்கள் அண்ணன் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஜாஃப்னா போகிறேன். யாழ்ப்பாணம் போகிறீங்க? கண்டிப்பாக ஊருக்கு போகிறேன். நீங்கள் யாழ்ப்பாணம் போங்க. என் ஃப்ரெண்ட் இந்த தொழிலதிபர் நிற்கிறார் பக்கத்தில். இவர் உங்களுக்கு யாழ்ப்பாணம் இல்லை, ஓல்ட் சிலோனை சுற்றி காட்டுவார். எனக்காக சுற்றி காட்டுறீங்க. ஓல்ட் சிலோன் போய் சுற்றி பாருங்க. வாங்க உள்ளுக்கு போய் சாப்பிடுவோம். உங்களோட கிச்சன் என்ன நைட் வந்து லேட்டாக படுத்ததால லேட்டாக தான் எழுப்பினாங்க. வாங்க உள்ளுக்கு போய் சாப்பிடுவோம். வாங்க. தமிழ் பேசுறீங்களா? இது தெரியுமா? இது வளர்ப்பு மீன். இந்த மீன் வளர்ப்பு மீன். ஓகே, செய்தாங்க பார்ப்போம். அப்படி கேட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா நல்லா சொல்லுவார். கூடாம இருந்தா ஒரு சாக்கம் கூட வாங்கிடுவார். ஓகேயா? ஓகே, செய்தாங்க பார்ப்போம். சரி, செய்து வரட்டும். வாங்கும்
அங்க போய் பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சிங்கப்பூர்லயும் ஒரு சுவையான சாப்பாட்டை அது அவையிட்ட கிச்சனுக்குள்ளேயே வந்து வீடியோ செய்யறதுல சத்தியமா பெருமை. எல்லாரும் எல்லாத்த கிச்சனுக்கே விட மாட்டாங்க. இது உண்மை. ஏன் தெரியுமா? கிச்சனுக்குள்ள தான் ஒரு ரகசியம் இருக்கும். அதே போல நல்லா இருக்கா கூடாம இருக்கான்னு சொல்லி பூஜை பண்ணா அவ்வளவு சுத்தமா கிளீனா வச்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்க்க சொல்ல ஆட்டுக்காப்பு சிங்கப்பூர்லயும் ஆட்டுக்காசு இருப்பேன். நாங்க குடிக்கு குடிக்குப்பா ஜமுனாக்காரன் தான் பாவம். ஜமுனாக்காரன் தான் பாவம். ஒன்றும் செய்யலாங்க. நல்லா இருக்கு. சூப்பர். கொஞ்சம் உப்பு போடும். மிளகு கொஞ்சம் உப்பு போடணும். அவே கொஞ்சம் கேரக்டர் தான் வைக்கணும் உப்புல. ஓகே அரமா லண்டன்லயும் ஆட்டுக்கால் சூப் பிடிக்குமா? பட் உண்மையான ஆட்டுக்காரன்றது இந்த ஆட்டு இந்த குறை இருக்கு தானே. அது பாருங்க குறை இருக்கும் பாரு. இந்த குறை இருக்கும் இருந்தா தான் உண்மையான ஆட்டுக்கால். அது தமிழ்நாட்டுக்காரர் தான் இதுல பிரபலம். இந்த ஆட்டுக்கால் சூப்பி சேர்த்துறேன். நாங்களும் எலும்பு போடுறோம். ஆட்டு எலும்ப இவங்க ஒரிஜினல் காலை போட்டு தருவாங்க. ஆட்டுக்கால் வந்து எலும்பு மட்டும் தான் போட்டு சூப்பா காட்டிய இல்ல. அந்த குறையில வந்து ஒரு பவர் போகும். வேற லெவல். ஆறு ராசன் அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் உப்பு நாங்க உப்பு கூட சாப்பிடுறாங்க. உப்பு ஓகே. இங்க வந்து ஜெனரலாவே உப்பு குறைவா இருக்கும். என்ன ரீசன்னா கவர்மெண்டே வந்து உப்பு வந்து குறைவா போட்டு சக்கரை குறைவா போட்டு சாப்பாடு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹெல்த்தி ரீசன்ல இப்ப ஜென்ரலாவே இங்க போல எல்லாமே வந்து உப்பு குறைவாதான் சாப்பிடுவாங்க. மீனுக்கு உப்பு குறைவா தானே. எல்லாமே அந்த மாதிரி. ஓகே. மச்சான் சிங்கப்பூர்ல என்னோட முதல் வீடியோ வந்த ஒரு இதாவை படத்தை முடிக்க ஒழும்பி விராசன் என்ற ஜூனியர் கூப்பிட்டாங்க தான் செய்யலாம். அந்த வீடியோ தான் உங்களோட முதலாவது போக அருமையா இருக்கு. என்னண்டா நாங்கள் 3 பேர் அதால ஒரு ஆளை இதுல சேர்க்கலாம் போயிட்டு சொன்னா தவிர்க்க முடியாது. வீடியோல காட்டி விட்டா குடும்பம் முடிஞ்சிடும். கேமரா அடுத்த நாள் வந்து ஊர்ல இருந்து வந்த ஒரு ஆள் தான் அவர் தன்னை காட்டமா வைட்டேன். களவா வந்துக்கிறார். என்ன இடத்துல ஒளிச்சு முறைச்சு ஆள் வந்திருக்கிறதால காட்டிடாது. யாராவது உண்மையா ஆளுக்கா தெரிய மாட்டா குமரத்தில் எழுதுங்க. யாரா இருக்க மாட்டேன் குமரத்தில் எழுதுங்க. மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் பெப்பர் ஃப்ரையும் மட்டன் கோலா உருண்டையும். பிரசாந்தன் சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நான் சாப்பிட்டு சொல்கிறத விட நீ சொல்லணும். ஏன் சொல்லுவா அப்பம் ஏண்டா எல்லார்ட்டையும் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் முயற்சி வந்து கடை முதலாளிமாருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாட்டு டேஸ்ட்டை சொல்கிறது ரெண்டு. அப்போ நடுநிலவாதியா வேறு நீ தான் பார்த்து சொல்லணும் மச்சான். நான் இப்போ சாப்பிட்டு மச்சான் இந்த டேஸ்ட் அப்படின்றத நான் தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு நல்லா இருக்குது. உழைப்பு காணாது. உனக்கு பாரு. உழைப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டாலும் ஓகே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் ஆகும் நல்லா பல பேர் சொல்கிறானுங்க. உழைப்பு வந்து பாருங்க சாப்பிட்டு முடிஞ்ச ஒரு உழைப்பு பேர் பெப்பர் இல்லை மிளகு இல்லை பவர் அதுதான். இது வந்து மட்டன் கோலா உருண்டை. லண்டனில் மட்டன் கோலா உருண்டை ஹார்டாகவும் நல்ல சாஃப்டாக இருக்குது. லண்டனில் கூடுதலாக இங்கே நார்மலாக எல்லா கடையிலும் இருக்கா இல்லாட்டி இல்லை எல்லா கடையிலும் விட ஒரு சில கடையிலாம் கோலா உருண்டை இருக்குது. பட் இங்கே கொஞ்சம் சரியா பஞ்சமாக உளுந்து ஓட்டு பார்த்தியா விராசண்ணா ஒரு சந்தை கொஞ்சம் வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. இப்போ லண்டன்லேயே நான் அந்த கோலா உருண்டை சாப்பிட்ருக்கேன். சரி அண்ணா. இதனால சாஃப்டாக இருக்குது. ஆமாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
நீங்களும் சாப்பிட்டு நல்ல ஆ வந்து நேரம் நான் சாப்பிட்டேன் நான் நாங்கள் கொஞ்சம் ஹார்டாக ஒரு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் இங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வந்து ஆமாம் இது வந்து நம்ம தேங்காவும் மிக்ஸ் பண்ணுவோம் இதில் இதில் தேங்காய் மிக்ஸ் தேங்காய் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அது சாஃப்ட் ஆக்கிடுவோம் என்ன மட்டன் எப்படி இருக்குன்னா மட்டன் வேறு லெவல் இப்போ என்ன இப்போ நீங்கள் இதுக்கு என்ன கலக்கிறேன்னு சொல்லி அந்த இதில் சொல்லிக்கலாம் இப்போ இதை செய்கிற வேறு சாப்பிட்றாரு அதை பார்த்து செய்ய சரி மாட்டாங்க. சரி என்ன எப்படி தான் சொன்னாலும் இந்த செஃப்பின் கை வண்ணதுலாம் இருக்கு எந்த டைமில் என்னத்தை போடுறோன்றது நீங்கள் எப்படி செய்கிறோன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த சுவையை கொடுக்காது ஏன்னா அந்த செஃப் வந்து மிளகாய் எந்த பதத்தில் விரைக்கல வெங்காயத்தை போடணும் வெங்காயம் எந்த பதத்தில் விரைக்க இறைச்சியாக போடணும்னு அவருக்கு தான் தெரியும் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே ஆடு உற்பத்தி இருக்கா இல்லை ஆடு உற்பத்தி இல்லை உற்பத்தி இல்லை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டு தானே ரெண்டு நாள் அங்கே இருந்தால் இங்கே வருது அங்கேருந்து இங்கே வருது சிங்கப்பூரில் உற்பத்தி ஒன்றும் இல்லை இல்லை ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே உற்பத்தி இல்லை மீட் எல்லாமே எங்கே தான் இங்கே தான் அதான் இது ஃபிஷ் ஐட்டம் இதெல்லாம் ஃபிஷ் எல்லாம் இந்தோனேஷியா மலேசியா இந்தியா இங்கே லோக்கல்ல இருக்குது லோக்கல்லே இருக்குது சிங்கப்பூர்ல இருக்குது சிங்கப்பூரில் வளர்ப்பு மீன் இருக்கா இல்லை கடல் மீன் மீன் இல்லைண்ணா இல்லை கடல் மீன் தான் கடல் தான் சூப்பராக கண்ணா நன்றி நன்றி எந்த நாளில் இருந்து தமிழர்கள் வந்தாலும் லிட்டில் இந்தியாவுக்கு வாங்க அத்தோட லிட்டில் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஜூனியர் குப்பண்ணா கடையில் வேற வடிவா மெமரில் வச்சுக்கொள்ளுங்க ஜூனியர் குப்பண்ணா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு கொமெண்ட்ஸ் எழுதுங்க நான் நீங்கள் சொல்லுவீங்க என்ன வீடியோ காண்டி கதைக்கிறேன் அல்லது வீடியோ காண்டி சொல்கிறேன்ட்டு உண்மையாக இல்லை பிரசாந்தன் இந்த மனசார தொட்டு சொல்லு உண்மையாக சுவையை சொல்லு சூப்பராக இருக்கு ஆ உப்புன்னா அந்த கடையில் வந்து முதல் முறையாக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் ஸ்ரீலங்காவிலேருந்து உண்மையாக எப்படி ஒரு சுவையோட சாப்பிட்டீங்க ஆ நல்லா அதான் முக்கியம் மச்சான் ஏன்னா இதே சந்தேகம் எனக்கு இருக்கிறேன்டா இவரை என்னோட ஃபோனில் கதைக்கிறேன் நக்கல் அடிக்கிறார் நீ சும்மா அதை மச்சான் அடிச்சு விடுற நீ இவன் நரி சுருகியில் மாட்டாமல் சுப்புக்குழுல மாட்டிட்டு இல்லை மச்சான் நான் ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் மற்ற கடையில் நான் வீடியோ செய்திருக்கிறாரு அந்த சாப்பாடுகளுக்கு நீங்கள் இந்த இதுக்கு முன்ன எப்படி இருக்கு பண்ணி இது ஃப்ரெஷ்னஸாக இருக்குது மச்சான் இது இவரே சொல்கிறார் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் நியூசிலாண்டில் இருந்தால் மட்டன் பெடுதுண்டு பட் இந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லா இருக்குது சாப்பிட்டு முடியல தான் மச்சான் சாப்பிட்டு முடிஞ்சா அப்புறம் இதை சாப்பிட்டு முடிஞ்சா அப்புறம் அந்த உரைப்பு நிற்குதுன்னா மிளகு தனியாக மிளகுல செய்யணும் மட்டன் பெப்பர் ஃப்ரை தானே அருமை மட்டன் பெப்பர் ஃப்ரை பாஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் வரைங்க எங்களோட என்ன பேர் இல்லை விலாசங்க விலாசன் இந்த கடையில் முதல் வாரம் அண்ணா வாங்க இதுதான் நாங்கள் இப்போ வீடியோவில் முதல் பார்த்தோமே செய்கிறது எஸ் சார் அதே தான் சேம் வாழை நாரில் கட்டி சிங்கப்பூரில் வாழை நாரில் கட்டி செய்கிறார் என்னென்னா லண்டனில் வந்து அருண் அண்ணன் உங்களோட மெட்ராஸ் பெம்லியில் உள்ள மெட்ராஸில் இதே சாமான் சாப்பிட்னான் இங்கே அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவையாக இந்த மீன் புளிச்சல் வந்து சிங்கப்பூரில் சாப்பிட்றேன் வாழையில் நல்ல மொரண்டு பொரிஞ்சு ஆவி பறக்குது பிரசாந்தன் நீ தான் மச்சான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல வேண்டாம் கனவேட்ட கருத்து அம்மா சுடுகுறா கையவை நண்பன் தானே கையவை நண்பனுக்கு இல்லாதது இல்லை கையவை சுடுதா ஏன் கை வச்சு நான் சொல்லுவாங்க நான் மட்டும்தான் சூடு வாங்குவோம் நீ வச்சு போய் நண்பன் கையை வைக்க சொல்கிறான்னு ஒப்பீனியனை நீயே சொல்லையா நான் சொல்லல வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் பழமையாக சாப்பிட்ற மீன்களை விட ஒரே ஒரு இது ஒரு வித்தியாசமாக உண்மையாக சொல்கிறேன்டா எங்களுக்கும் இவைக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன்டா எல்லாத்துலேயும் உப்புன்ற லெவலாக குறைச்சி போடணும் ஏன்னா லெவலில் குறைக்கும் கொஞ்சம் உப்பு போடுறேன் இப்போ நாங்கள் கொஞ்சம் உப்பு மேலே நாங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சாப்பிடுவோம் இவையிட்ட வந்து உப்புன்ற லெவல் குறைவாக இருக்குது அவ்வளோதான் நாக்குன்னா உப்பு கூட போட்டு பழகி ஏன்னா நாங்கள் எல்லாருமே சல்ரோகம் ப்ரெஷர் எல்லாத்தையும் வயதுக்கு வாங்குறாங்க தானே உப்பு லெவல் மட்டும்தான் குறைவாக இருக்குது மற்றபடி சுவர் நல்லா இருக்குது வேறு லெவல் மிகா சாப்பிடு அம்மா சாப்பிடு இவர் நானும்
98ஆம் ஆண்டு ஜேசுக்குரு உடற்பெயர்வில் மல்லாவியில் ஒன்றா படித்து அப்படி ஒரு நட்பு. இவர் சம்பந்தமான காணொளி செய்ய அந்த இவர் யார், என்ன செய்கிறார், எப்படி இருக்கார்ன்ற புல் வேறம் உங்களை கட்டி வெளியில் போடுவேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஒரு தொழிலதிபரோட, ஒரு பெரிய தொழிலதிபரோட இருந்து நான் இதில் வந்து சாப்பிட்றேன். அது ஈழத்தில் ஒரு பெரிய தொழிலதிபரோட சாப்பிட்றதுக்கு பெருமையாக இருக்குது. அதோட என்னுடைய பள்ளி நண்பன் ஒரு தொழிலதிபராக இருக்கிறான், அதுவும் எனக்கு பெருமை. இதில் இவர் சம்பந்தமாக நான் விளக்கத்தை சொன்னால் பிறகு ஜூனியர் குப்பண்ணா ரெஸ்டாரண்ட்டை பவர் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள் அதாவது தனியாக செய்வோம். அப்படி இருக்கும். நல்லா இருக்கும். வாங்கண்ணா. மற்றது அடிக்கடி வந்து என்ன சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், பகுதியாக கதைக்கல நீ காணொலியில் வந்து வேணுமென்று தானே மச்சான் சொல்கிறேன், நீ சாப்பாடு சுவை இல்லையாண்டு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, சொல்லுங்க. அருமை, இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரே ஒரு குறை தான்டா, இது உப்பு பிரச்சனை தான். அது எங்கட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை இல்லை. நீங்கள் நீங்கள் இலங்கையில இருந்து வாழ்ந்தா அவைக்கு கொஞ்சம் உப்பு போடணும். நீங்கள் இஞ்சத்தை ஆக்கள் கேட்ட மாதிரி போடுறீங்க, மற்றபடி சுவையில் இருக்கிற இல்லை. தந்தூரி சிக்கன் மற்றது நீங்கள் கேட்கலாம், எப்படி சிங்கப்பூரில் உள்ள பிரகாசனையும் லண்டனில் உள்ள நானும் ஈழத்தில் இருக்கிற இருந்து வந்த பிரசாந்தும் எப்படி நண்பர்கள் ஆகினாங்கண்டு. இதுதான் முக்கியம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த தமிழ் சார்ந்து வேலை செய்த என்று சொல்லி ஒரு விருது வந்தவங்க UK பார்லிமெண்ட்டில் எனக்கு தந்திருந்தவங்க. அதே மாதிரி பிரகாசன்னைக்கும் அதே விருது கொடுத்துருந்தவங்க சிங்கப்பூரில் தமிழ் சார்ந்து வேலை செய்தவன்னு சொல்லி. அப்போ அதில் ஏற்பட்ட நட்பு தான் இன்றைக்கு அவற்றை ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்றைக்கு ஒரு சமையல் சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு, அல்லது இவ்வளோ ஒரு அருமையான சிங்கப்பூரில் வந்து இவ்வளோ கடையில் இருக்கைகளையும் அவற்றை கடையில் சாப்பிடணுமெண்டு எங்கே உண்டாகி எங்கே கொண்டு விட்டுருக்கன்னு பாருங்க. பிற்காலத்தில் பிரகாசன் ஈழத்துக்கு போவார், ஈழத்தில் பிரசாந்தன் நட்பு கிடைக்கும், கேமராமேன் நட்பு கிடைக்கும். கேமராமேனை கடைசி வரையும் சொல்ல முடியுது. ரகசிய நண்பன், அந்த நண்பன் அவ்வளவுக்கு நட்புன்றது, பள்ளி நட்புன்றது ஒரு வேறு லெவல். அது நான் அந்த பிரசாந்த் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இது சம்மந்தமாக கதைப்போம். ஏன்னா ஒரு போண்டாக்கு வாய் வார்த்த காலம் இருக்கு. படித்த காலத்தில் நாங்கள் கஷ்டத்தில் இருந்து வந்தாங்கல்ல, நாங்கள் எங்களோட குடும்ப பின்னணி வசதியான பின்னணி எல்லாம் இல்லை. மல்லாய் மத்திய கல்லூரியில் படிக்கும்போது எங்களோட ஒரு சொந்தக்கார அக்கா அவரால் அந்த இன்டர்வல் விடுவாங்க தானே, இடவேளை டைம் அந்த கேண்டீன் அடியில் போயிருப்போம். அவள் ஒரு போண்டா வாங்கி தருவான்னு. அதெல்லாம் ஒரு அதான் உலகத்தில் பள்ளத்தில் உள்ளவன் புட்டிக்கு போகிறதும் புட்டியில் உள்ளவன் பள்ளத்தில் வர்றதுன்றது அது எங்களோட வாழ்க்கையில் அது ஒரு என்ன சொல்கிறது வரலாறு. தந்தூரி சிக்கன், தந்தூரி ஊறி இருக்கானு பஸ் பார்க்குறது இப்படி தான். சிக்கனை நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கலர் மாறி இருக்கும். இப்படி கலர் மாறி இருந்தால் உள்ளுக்கு தந்தூரி ஊறினது, இல்லை வெள்ளையாகவே இருந்தால் ஊறையில் அர்த்தம். இதுக்கு நீ உப்பும் போடுறதில்லை ஒன்றும் போடுறதில்லை, சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. ஓ கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு. வேற என்ன இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டு கட்டை வைக்கிறேன் தெரியுமா? ஜமலாக்காரர் அண்டு வாயை ஊடுறான், கட்டை வச்சுட்டு வாயாப்பா பாப்பு வா பாப்பா கட்டை வை வா. இது என்ன பொருள்? சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணி. சிக்கன் சிந்தாமணின்னு வேற ஞாபகம் வருதோ? நான் சிக்கன் குஞ்ச சிந்தாமணி. சிந்தாமணி பாப்பம் சிக்கன் சிந்தாமணியை என்ன சொல்லுங்க நீயே சொல்லுவேஞ்சா.
நான் சொன்னால் சொல்லுவாங்க முயற்சி அடிச்சு விட்றாரு நீங்கள் சொல்லிட்டு கமெண்ட் சொல்லு. நண்பன் எத்தனையோ வீடியோ செய்து போட்டிருக்காங்க எல்லா கடையிலையும். முதல் முறையாக சிங்கப்பூரில் ஜூனியர் குப்பண்ணா ஜூனியர் குப்பண்ணா அந்த கடையில் வந்து சேர்ந்து செய்கிற வீடியோ. நீ சொன்னதான் சூப்பர், நல்லா அண்ணா சூப்பராக இருக்கு. இது நாட்டுக்கோழியா? நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது டேஸ்ட், நல்லா இருக்குது. நாட்டுக்கோழி மாதிரி நல்லா ரப்பாக இருக்கு. இதில் உப்பு எல்லாமே சரியாக இருக்குது, ஒரு குறையும் இல்லை. அதாங்கண்ணா சிந்தாமணி தான். சிந்தாமணி தான். சிந்தாமல் இருக்குது, சிந்தாமல் சிதறாமல் சிந்தாமணி. சிங்கப்பூர் வந்தால் வாங்க சிந்தாமணி சாப்பிடுங்க, குப்பண்ணா கடைக்கு வாங்க, கடைக்கு வந்து சிந்தாமணியே சாப்பிடுங்க. எந்த வரமிளகெல்லாம் போட்டுருப்பாங்க. நல்ல செத்த மிளகா, நாங்கள் செத்த மிளகான்னு சொல்லுவோம். நல்ல செத்த மிளகாய் எல்லாம் போட்டு உரைப்பு வேணுமெண்டாக்கள் இப்படி எடுத்து செத்த மிளகாயில் வச்சு செத்த மிளகாயில் வச்சு அருமையாக இருக்கு. எனக்கு என்ன இப்போயும் எனக்கு என்ன சிரிப்பண்ணா, மாப்பிள்ளை அடிக்கடி என்ன நக்கல் அடிக்கிறவர். நீ இந்த ரெஸ்டாரண்ட்காரர் சொல்கிற வழி தானே சொல்கிறேன்னு நடி சுரியில மாட்டாமல் திருப்பி சுப்பா கொடுக்க மாட்டேது. இப்போ சொல்லு, நான் சொல்கிற ரிவ்யூ என்ன பிள்ளையா சொல்லியிருக்கேன்னா இல்லாட்டி சரியாக சொல்லியிருக்கேன் நான். அப்போ அப்படி எங்களை வாங்கிட்டு இப்போ நேரில் அது நீ சீரெல்லாம் பார்த்து சாப்பிட்டு பார்க்க தான் உண்மையிலே நண்பன். என்னண்டா மச்சான், உணவுன்றது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது. உணவை இந்த உணவுன்ற சுவையை நாங்கள் பிள்ளையா சொல்கிறோம். எங்களுடைய ஒரு அற்ப லாபத்துக்காண்டி பிள்ளையா சொன்னோம்டா எத்தனையோ பேர் எங்களை திட்டுவாங்க. அதே இடத்துல சில ரெஸ்டாரண்ட்டில் என்ன நான் போகும்போது நீ இடம் நல்லா சேர்த்து வந்து போட்டு கஸ்டமருக்கு கூட கொடுத்துருவாங்க. அதுவும் நடந்திருக்கு. எனக்கு இதில் இந்த சாப்பாடு சரியில்லாமல் தந்தால் நான் கண்டிப்பாக சரியில்லைன்னு சொல்லுவேன். இதுக்கு தான் உழைக்கிறதில்ல மிச்சம், இதில் மிஞ்சிற சாப்பாட்டில் மிஞ்சிறது தான் என்ன வாங்கினாங்க. சாப்பிடு என்ன வெப்பமா கேமராமேனுக்கு கேமராமேனுக்கு வைப்போம். ஆளை கொண்டு ஒரு பீஸ் எடு கேமரா இப்போ அவன் பிரியாணி வந்துக்கணும். பிரியாணியை சாப்பிட்டு பார்ப்போம். இது சீரக சம்பாவில் செய்திருக்கிறோம். அருமையாக இருக்குது. என்னடா கொஞ்சம் இந்த பிரச்சனை சுவையில் கொஞ்சம் உப்பு மட்டும் சாதுவா போடணும். மற்றபடி சூப்பராக இருக்குது. பாசுமதியில் செய்யாமல் சீரக சம்பாவில் நண்பன் புறக்கடிச்சு சாப்பாடு புறக்கடிச்சு யாரும் மச்சான் நினைக்கிறது. அப்படி இல்லை உப்பு சமையல் இல்லை, மிளகா இருக்குதா மிளகா இது சாப்பிட்டு டக்குன்னு அடிச்சிட்டு. நான் வன்னியான் மச்சான், நான் மிளகா சாப்பிடலாம், நீ யாழ்ப்பாணத்தான், உனக்கு மனச்சாட்சி இருக்கணும். இந்த பச்சை மிளகாய் செத்த மிளகாய் சாப்பிடலாம். சின்ன வெந்நி தான் நான் அப்போ அதுக்காக செத்த மிளகாய் சாப்பிட்டு எனக்கு புறக்கடிச்சது. கொஞ்சம் குறை அவ்வளோதான். சூப்பர், நல்லா இருக்கும் மச்சான். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன்னா அவள் இந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம். எங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும். மற்ற கிரேவி வந்துக்கணும், 2 கிரேவி வேறு. நல்லா இருக்கு. சிக்கன் கிரேவி வந்துக்கணும். அங்காள சிக்கன் கிரேவி தான். ரைட் இதாண்டா சீரக சம்பா. இது என்ன சாமான்? இது என்ன சொல்கிறது? இது என்ன இது? தால்ஜா. மட்டனில் செய்கிற தால்ஜா. தால்ஜாவா பேர்? நல்லா இருக்குதா? உப்பு காண்டி கட் பண்ணு.
இது இது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. கேமராக்காரன் அவசரப்படாங்க, நான் உங்களுக்கு தருவோம். இப்போ இது பாயா ஊறாதீங்க. இப்போ எப்படி கடைகளில் எல்லாம் போய் ருசியாக சாப்பிட்டு பழகிட்டு இப்போ வீட்டை சாப்பிடக்க மனசு கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னா என்ன செய்வேன்? என்னென்ன மச்சான், வெள்ளிக்கிழமையில இந்த பிரச்சனை இருக்குது. வெள்ளிக்கிழமையில வீட்டை மச்சம் சமைக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வேலையும் இல்லாட்டிக்கும் நான் ஒரு வேலையை ஏற்படுத்துவேன் சாப்பிட்றதுக்காண்டி. இந்த வெள்ளிக்கிழமையில 100% வீட்டை சமைத்து கொள்வது. யாரையாவது சந்திக்கிறது இல்லை, வழியில் எது மீட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வெள்ளிக்கிழமை வச்சு கொள்வேன். ஏன்னா அது கடை சாப்பாடாக இருக்கணும். அது மனசுக்கு காலப்போக்கில் சரியாக வந்துடுது. இவன் சோத்துக்கு தான் போகிறான்ட்டு. மற்றபடி ஓகே, மனசு வழியாக சமைப்பாள், எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வாள். நான் வீட்டை நிற்கிற குறைவு தான், நான் நிற்கிற நாளில் வழியாக செய்வாள். மனசுக்கே போகலன்னு சொன்னால் தான் தான் அடுத்த எந்த நாடு போகிறோம்? மலேசியாவா? வியட்நாம். மலேசியாவில் வியட்நாம். வியட்நாமில் உறுதியாகிற போய் பார்க்கணும். யுத்தம் நடந்த நாடுகள் வியட்நாமில் தமிழாக இல்லையா? இப்போ வியட்நாமில் நல்ல பாம்பு சாப்பிடலாம், நாட்கள் சாப்பிடலாம். என்னண்டா எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மிளகாய் எல்லாம் போட்டு தான் செய்யணும். ஓ, அதான் எனக்கு கவலை. இந்த 3 பேர் சேர்ந்து வந்தாங்களா, அதில் ஒரு ஆளாக இதுக்குள்ள காட்டவே முடியுது இல்லை. அது கேமராமேனும் ஒரு ஆள் தேவை தானே. நீ அவரை வச்சுக்கு வர நல்லா உழைப்பாகும். முட்டை சாப்பிடுவியா? நான் முட்டை சாப்பிட்றதில்ல. அவிச்ச முட்டை நான் சாப்பிடு. இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தனே, என்ன முட்டை சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ காலம் வச்சான் 98 ஆமாட்டுக்கு பிறகு நேராக பார்த்துக்கிறேன். நான் துப்பி போட்டு தந்தால் கூட சாப்பிடுவோம் நீ. அப்படி செய்ய மாட்டேன், பட் சும்மா சொல்கிறேன். மட்டன் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிடா. அருமை. பிரியாணி சூப்பர். கேமராமேன் வாங்க, கேமராமேன் சாப்பிடுங்க வாங்க. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட என்ன பேர் என்ன கூட? அருண் சார். அருண். என்ன சேர் இல்லை, அண்ணா இல்லை தம்பி அப்படி சொல்லுங்கள். இந்த சேருன்ற சொல் அடிமை சொல். தாங்க. என்ன போகிறீங்க? ஒயிட் ரைஸ், வெள்ளை சோறு, ரசம். இதான் உங்களோட ஃபைனல் சாப்பாடு என்ன? ஓகே, நான் ஃபைனலாக ஓகே அப்பளம் பப்படம். ஓகே, இப்போ ரசத்தோட சாப்பிடணுமா அந்த கடைசி சாப்பாடு. அதெல்லாம் ரசம் வாங்கினான். வெள்ளை சோறும் இந்த நாட்டில் வந்து அப்படின்னா, இந்த நாட்டில் சீனியையும் உப்பையும் வந்து சமைக்கிறாக்க குறைச்சி தான் கொடுக்கணுமா இந்த நாட்டில் சட்டம். அப்போ உங்களுக்கு தேவைன்னா அடிஷனல் ஆட் பண்ணலாம். வேண்டாம், இங்கே உடல் நலத்தில் அக்கறை கொண்ட அரசாங்கம் பண்ணுறதால நீங்கள் சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டை அந்த லிமிட்டட் உப்பில் தான் கொடுக்கணும். தேவையான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா அது எங்களுக்கு நாங்களே சூனியம் வைக்கிற மாதிரி தான். நீங்கள் உப்பு வேணுமா, உப்பு வேணும்னா நினைக்க வேண்டியான் என்னது கொலஸ்ட்ராலாக கூட்டுறோம்ன்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுவிடலாம். எனக்கு உண்மையாகவே உப்பு கொஞ்சம் காணாமல் தான் இருக்கேன்டா. வெளிப்படையான இது எந்த கடையில் போய் சாப்பிட்டாலும் இங்கே உப்பு குறைவாக தான் இருக்கும். நீங்களும் அடிஷனலாக ஆட் பண்ணணும். சிங்கப்பூரில் உண்மையாக சொல்றீங்க. இந்த சிலதில் மூட வேலாண்டா வரணும். என்ன நல்லா அது தமிழ்நாட்டுக்காரரை கடைசியாக முடிக்கல ரசம் சோத்துலாம் முடிக்கிறது. நீ தமிழ்நாட்டில் கறி விருந்துக்கு போயில்லையா? நீங்கள் போய் சாப்பிட்றீங்க கறி விருந்து? அது எப்படின்னா கறி விருந்து எப்படி சாப்பிட்றேன்டா, முதல்
சோறு கொஞ்சம் சோறு ஒரு கறி, பிறகு கொஞ்சம் சோறு கொஞ்சம் கறி, கொஞ்சம் சோறு பிறகு கொஞ்சம் அப்படியே கடைசியாக கோயம்புத்தூர்ல சாப்பிட்டேன். ரசமும் சோறும் உண்டு அண்டு. ஆனால் எங்களை மாதிரி ஒரு 10-20 நிமிஷம் சாப்பிட்டாலும் முறையில் குறைஞ்சது ஒரு 1 ஹவர். நான் போன கடைக்கு வந்தா full queue. அந்த queue சாப்பிட தான் ட்ரெயினில் வந்துருக்கான். நல்லா இருக்குண்ணே. உங்களோட ஊறுகாய் சாப்பிட்டு பாபு. ஊறுகாய் இல்லாமல் எங்கே இங்கே உற்பத்தியா இல்லை தமிழ் நீங்கள் செய்கிறது? வேறு லெவல். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியாவில் வந்து பிரகாசன் என்ற ஜூனியர் குப்பண்ணாவில் எந்த நாளில் இருந்து எங்கள்கிட்ட தமிழாக்கள் வந்தாலும் சிங்கப்பூருக்கு வந்து லிட்டில் இந்தியா கண்டிப்பாக வருவீங்க. சிங்கப்பூர் வந்தால் லிட்டில் இந்தியா வராமல் போக மாட்டீங்க. லிட்டில் இந்தியா வந்தீங்கன்னா ஜூனியர் குப்பண்ணாவை கேட்டிய கிளி பார்த்து தான் வந்து சாப்பிட்டேன்ட்டு பிரகாசனை சொல்லுங்கள். என்ன பிரகாசனை? எனக்கு அண்ணா வீடியோ பார்த்தோன்னே கேட்டிய வீடியோ பார்த்தோன்னே சந்தேகம் என்ன பேர் வித்தியாசமாக இருக்குது. ரூபண்ணா கடிச்சேன். அண்ணா என்னென்ன கேட்டியர்களையா நம்ம தம்பி தான் வருது அப்படின்னாங்க ரூபண்ணா. பாம் பீச் ரெஸ்டாரண்ட் ரூபண்ணான்றதெல்லாம் நாங்கள் ஃபுட் ரிவ்யூ முதல்ல ஆரம்பிக்கலாம். நிறைய ரிவ்யூ பார்ப்பேன் பாம் பீச் வந்து. நீங்கள் அடிக்கடி அவங்க கூட பேசிட்டு நிறையா இந்த ஊறுகாய் சாப்பிட்டா நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. இல்லை அருமையான சாப்பாடு. இந்த சாப்பாட்டை தந்ததுக்கு நன்றி பிரகாசண்ணா. ஒன்றும் இல்லைண்ணா, ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள்லாம் இங்கே வந்துருக்கு. வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த கடைக்கு நான் வந்து கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். முஸ்தபாக்கு கிட்டத்தட்ட முஸ்தபாக்கு பக்கத்தில் பின்னாடி முஸ்தபாக்கு பக்கத்தில் இருக்குது. கூகுள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதில் ஜூனியர் குப்பண்ணா கடைன்னு கேட்டிங்களா காட்டுவாங்க. முஸ்தபாக்கு வந்தீங்கன்னா முஸ்தபாவை நடந்து வரலாம். ஒரு எத்தனை கிலோமீட்டர்? 100 மீட்டரும் இல்லை, 100 மீட்டரோ. இந்த கடைக்கு பின்னுக்கு தான் முஸ்தபா ஜுவல்லரிஸ், முஸ்தபா ஷாப்புகள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஒயிட் ரைஸ்னா தயிர் போட்டு இல்லைண்ணா, தயிர் போட்டு இந்த எனக்கு ரசம் தான் நல்லா இருக்குது. அப்படியா? ரசம் முஸ்லோ வேணும்? இல்லை பாருப்பா அங்கே கூட என்ன இருக்குது. இந்த இருக்குது உங்களுக்கு தயிர்னா இல்லை தயிரில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு ரசம் தான் பிடிச்சி. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இது ஃபுல்லாக இது என்னது? அது ரசம்னா? அது ரசம் தான், நீங்கள் சாப்பிட்டது தான். ரசம் தான் நல்லா இருக்குது தயிரை விட அங்கே ரசம். வீடியோ பார்க்க நீங்கள் யோசிப்பீங்க ரசம் இல்லாமல் விட்டு பாய் ஊறுவீங்க. ஆனால் அது பாய் ஊறுற பரவாயில்ல. இங்கே வந்து சாப்பிட்டு வாருங்க, எல்லா ஊரெல்லாம் விடுபடும். அந்த படத்தை காணுங்க. அப்புறம் தான் குப்பண்ணா. இப்போ இந்த குப்பண்ணாண்ட ஓனர் வந்து ஜூனியர்னு சொல்லி அவர்கிட்ட மகன் குப்பண்ணாண்ட மாதிரி இடத்த வச்சுக்கினோம். இப்போ வந்து அவர்கிட்ட மகன் தான் நடத்துகிறார். இவர் வந்து பிரகாசனை வந்து சிங்கப்பூருக்குரிய ஃப்ரான்ச்சைஸ் வந்து இவர் தான் வச்சு இப்போ எடுக்கிறார். அன்பா என்ன யோசிக்கிறேன் நான் சொல்ல சாப்பாட்டை ரசத்தோட சோறு சாப்பிட மாதிரி நான் உண்மையாவோ அப்படியோ அருமையான சாப்பாடு. வேறு என்ன கதைச்சி காணொலி எடுக்க இல்லை. சிங்கப்பூரில் முதலாவது நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சாப்பாடு அருமையாக இருக்குது. மற்ற வீடியோக்களை போடுவேன். நண்பனை ஒரு காணொலி செய்வேன். யோசிச்சுப்பாங்க 98ஆம் ஆண்டு நேரடியாக செய்கிறத நேரிட்டு பார்க்குறேன். ரெண்டா ஃபோனில் தான் பார்த்துருக்கேன். நேர வந்து நண்பன் காணொலியை செய்கிறது நேர வந்து ஆனால் என்ன கழுவி ஊற்றுறதுல முதலாவது ஆளாக இருந்து வருவார். எப்படி அதையும் சொல்லணும் எப்படி பேசுகிறீங்கன்ட்டு. என்ன காசை வாங்கி போட்டு பொய்க்கு தானே வீடியோ போடுறீங்கன்ட்டு நேரடியாக கொண்டு இந்த காணொலி போடுறோம். எந்த விதமாக காசும் வாங்காமல இது காசுக்காக செய்கிறோம் இல்லை. அதையும் சொல்லியிருக்கிறோம். காசுக்கு இது அவர்கிட்ட நண்பட்ட கடை அதெல்லாம் சாதிக்கிறோம். அவருக்கு அந்த சாப்பாடு எப்படி வந்த இடத்துல அவற்றை கடையில் முதல்ல வீடியோ செய்யணுன்ற ஒரு எவ்வளவு வீடியோ செய்தாலும் அவருக்கு செய்து போட்டு தான் மிச்சம் செய்யணும் தான் இவற்றை கடைக்கு செய்தாங்க. இவரை எங்களோட மாப்பிள்ளையை கொண்டு வச்சதை கம்பெனியோட
மாப்பிள்ளை என்ன அப்படி பேசியிருக்காங்க கண்ட பாட்டுக்கு, நீ காசை வாங்கி போட்டு சொல்லி பாட்டுவா சனம் பாவம் சனம் சாப்பிட்டுன்னு வந்து இப்போ எப்படி அனுபவம் அப்படி இருக்கு? உண்மையை சொல்லு, உண்மையை மனசாக சொல்லு. இல்லை கண்டிப்பாக சீரியஸாக தான் நான் செய்து நாங்கள் அதை இது பண்ணிக்கிட்டோம். ஆ coffee. ஃபில்டர் காபியா? நாங்கள் பாப்போம். உங்களோட கடைக்கு என்ன ஃபில்டர் காபியா ஸ்பெஷலா இல்லாட்டி Yes, sir, special. ஸ்பெஷல்? சூப்பராக இருக்குது. நாக்கில் தித்திக்குது எனக்கு கோபி. அப்படி அந்த கோப்பி ரியல் கோப்பியாக இருக்கு நாக்கு. நான் சொன்னா நடிக்கிற நடிவியல் சொல்கிற ஆளை பார்த்துருக்கானே தொழிலதிபர் நரி சுரியில மாட்டாமல் மீண்டும் மீண்டும் சுப்ப குழுவில் மாட்டி விட்டார். அருமை. சாப்பிட்டு முடிஞ்சா பிறகு ஒரு ஃபில்டர் கோபி குடிக்கல, அந்த என்ன சொல்கிறது, பேக் டு நார்மல் வாய் நார்மலுக்கு வந்துடுது சாப்பிட்ட சுவையில் அடுபட்டு கோப்பின்ற சுவையில். இதுதான் உனக்கு ஆரம்பம். வருங்காலத்தில் நீ ஒரு ஃபுட் ரிவ்யூர் ஆகிறதுக்கு அவ்வளவு என்ன 10 அம்சமும் இருக்கிறேன். என்னடா யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்? சூப்பராக இருக்கு. சரி அப்போ நண்பா இது 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 எப்படி ஒரு விஷயத்தை செய்து இந்த காணொலியில் அப்படி நீங்கள் இந்த பகுடி வெட்டி ஆயினது பகுதி வெட்டியா? சத்தியமாக சொல்கிறேன். நான் ஒரு யூடியூப்பர் ஆகணுமெண்டோ இல்லை யூடியூப்பராக வரணுமெண்டோ இந்த வாழ்க்கையில் இல்லை. பகுடி வெட்டி ஆகின முதல்ல ஒரு காணொலி செய்த நாங்கள் என்னுடைய நண்பரும் சும்மா பகுடியாக செய்த காணொலி. அது எல்லா இடமும் ரிலீஸ் ஆகி பிரபலியமாக ஒவ்வொரு தரமாக திருப்பி செய்யுங்கன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு காணொலியாக செய்து பிறகு காணொலி செய்கிறத நிப்பாட்டி சாப்பாடு சம்மந்தமான ஃபுட் ரிவ்யூ செய்ய கிடைக்கல. அது இன்னும் ஆதரவு கிடைக்குது மக்கள்கிட்ட. அப்போ மக்கள்லாம் என்ன கொண்டு வந்து ஃபுட் ரிவ்யூராக விட்டுருக்கணும். ஒரு நாள் பயப்படாத, ஒரு நாள் உண்ட மில்லுக்கும் வந்து எடுக்கிறார். கேமரா தம்பி சரி நல்லா இருக்கு. கேமரா தம்பி 6 நாள் டீ கோஃபி குடிக்கலாது. உண்ட பொன்னான வாயால் இந்த கேட்டிய கிளியோக சொல்லிவிடுவாங்க. கேட்டிய கிளி உதுகும் ஒரு கதை. அதே தான் யூடியூப்பர் ஆகிறது சந்தர்ப்பம் இருக்குது. கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையட்.